ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 10வது ஸ்கந்தம், பகுதி 30. ஸ்ருதி கீதையின் தொடர்ச்சி. ஸ்லோகம் 21. எல்லா அனுபவங்களின் வடிவானவனும் ஆத்மாவுமாகிய தங்களையே அடைக்கலம் அடைந்த ஒருவருக்கு வீடு, குடும்பம், தனம், உடல், பிராணன் இவற்றால் என்ன உபயோகம்? சர்வ சுகங்களின் வடிவமும் அமிர்தாத்மகனுமாகிய தங்களை அணுகும்போது கிடைக்கும் சுகம் மேற்கூறியவைகளிலிருந்து கிடைக்க வழியில்லை. இந்த மேலான உண்மையை அறியாத மூடர்கள் துச்சமான இல்லற சுகம் முதலான மாயா சுகங்களுக்கு ஆசைப்படுகின்றனர். சாரமில்லாத அவற்றினால் எவ்வாறு சுகம் தர முடியும்? ஸ்லோகம் 22. மேற்கூறிய மாயா வஸ்துக்களையும் மாயா சுகங்களையும் விட்டு அகங்காரமற்றவர்களாக பகவானின் திருப்பாதங்களில் மட்டுமே மனதை நிலைநிறுத்தி இருக்கும் புண்ணிய ஆத்மாக்கள் தங்கும் புனிதமான ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களது திருவாயினால் கூறும் பகவத் குணகண கதாரசத்தை காதினால் கேட்டு ரசிப்பவர்களுக்கு மட்டுமே மாயாவஸ்துக்களான இல்லம் முதலியவற்றில் ஆசையற்று போகும். அப்படியென்றால் பரமார்த்தத்தை அனுபவித்தவரை பற்றி கூறவும் வேண்டுமோ? ஸ்லோகம் 23. மித்யாவான இந்த உலகம் சத்தியமான பிரம்மத்திலிருந்துதான் உண்டாகியது. பொன்னிலிருந்து ஆபரணங்களும் மண்ணிலிருந்து பானை முதலியவைகளும் வாஸ்தவத்தில் பொன்னாகவும் மண்ணாகவும் இருப்பது போல சத்தியமான பிரம்மத்திலிருந்து உண்டாகிய உலகம் சத்தியமாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் உலகம் சத்தியம் என்ற மூடவாதத்தை வேதங்கள் உடைத்து எறிகின்றன. கயிற்றில் ஒருபோதும் இல்லாத சர்ப்பத்தின் தோற்றம் கயிற்றின் மேல் ஏற்றி வைக்கப்பட்டதும் பிரமையும் ஆகும். பிரமை தீரும்போது சர்ப்பம் இல்லாததாகவும் கயிறு மட்டுமே இருப்பதாகவும் ஆகும். பிரமையினால் பிரம்மத்தில் ஜகத் உள்ளதாக காட்சியளிக்கிறது. உலகமே இல்லையானால் எவ்வாறு அப்படி தோன்றும்? வஸ்துக்களுக்கு இயல்பாகவே நடந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் வெறும் எண்ணங்களின் தோற்றமே என்று எப்படி நம்புவது? அப்படியென்றால் வஸ்துக்களின் தோற்றம் ஏற்படுவதற்கு பதார்த்தங்கள் அவசியமில்லை. ஆழ்ந்த எண்ணப்பதிவுகள் மட்டுமே தேவை. பல பிறவிகளில் பரம்பரையாக வளர்ந்து வந்த எண்ணப்பதிவுகள், சம்ஸ்காரங்கள் அழியாமல் இருப்பதால் எப்போதும் உலகம் இருப்பது போலவே உள்ளது. ஸ்லோகம் 24. சிருஷ்டிக்கு முன்பு இல்லாததும் பிரளயத்திற்கு பின்பு இருக்க போகாததும் நாம ரூபாத்மகமும் ஆகிய இவ்வுலகம் நடுவிலும் இருக்க முடியாது. மண்ணில் பாத்திரங்களும் பொன்னில் ஆபரணங்களும் எப்படி நாம மாத்திரமும் தோற்றங்களுமே ஆகுமோ அதுபோல தங்களில் ஏற்றி பார்க்கும் பொருட்களும் நாம மாத்திரங்களும் உண்மையில் இல்லாதவையே. அவ்வாறே இந்த உலகில் உள்ள அத்தனை பொருட்களும் குறைந்த வெளிச்சத்தில் அறியாதவருக்கு கயிறு பாம்பாகவும் தூண் ஒரு ஆள் போலவும் மாறி தோன்றுவது போல அஞ்ஞானிகளுக்கு உங்களில் தோன்றப்படுவதுதான் இந்த பிரபஞ்சம். ஸ்லோகம் 25. ஜீவன் மாயையின் கைப்பிடியில் அஞ்ஞானியாக இருக்கும்போது தேக இந்திரியங்களை ஆத்மாவாக நினைத்து அவற்றின் தர்மங்களை தன்னுடைய தர்மங்களாக எண்ணி அனுபவிக்கும் போது எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்து சம்சாரத்தினால் பீடிக்கப்படுகிறான். சர்ப்பம் தன்னுடைய ஷரீரமாகிய உரையை உரித்து எறிவது போல சர்வ ஐஸ்வர்ய ஸ்வரூபனாகிய தங்களுக்கே மேற்கூறிய அவித்தையை அகற்ற முடியும். அதனால் ஹே பரமபுருஷா, ஜீவர்களுடைய அவித்யாகிய பந்தத்தை அகற்ற வேண்டும். ஸ்லோகம் 26. ஹே பகவானே,
இதயத்திலிருந்து காமம் முதலியவற்றின் விதைகளை அகற்றி சித்தசுத்தி அடையாத துறவிகள் உருவத்தில் சந்நியாசிகள் போல இருந்தாலும் கழுத்தில் இருக்கும் மாலையை காணாதவன் போல இதயத்தில் இருக்கும் ஈஸ்வரனை அறியவோ அடையவோ செய்வதில்லை. விஷய அனுபவங்களில் மூழ்கியுள்ள யோகிகள் அவர்கள் யோகிகளாக இருந்தாலும் மேல்நிலையிலிருந்து தள்ளப்பட்டவர்களே ஆவர். அவர்களுக்கு இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஸ்லோகம் 27. ஷட்குண ஐஸ்வர்ய குணவானான ஹே பகவானே, தங்களை அறிபவன் ஜன்ம ஜன்மங்களாக கர்மபல தாத்தாவாகிய தங்களிடமிருந்து அவ்வப்போது வந்து சேரும் பலானுபவங்களில் தங்களுடைய மகிமையை அல்லாமல் சுகதுக்கங்களையோ குணதோஷங்களையோ காண்பதில்லை. அதைப்போல ஷரீர அபிமானிகளாகிய மூடர்களைப் போல விதி நிஷேதங்களையும், அதாவது செய்யத்தக்கவை எது செய்யத்தகாதவை எது என்பதையும் அறிவதில்லை. ஷரீர அபிமானம் இல்லாத காரணத்தால் விதி நிஷேதங்களில் அவர்களுடைய சிந்தனை செல்வதில்லை. அது மட்டுமல்லாமல் ஒரு நிமிடம் கூட தவறாமல் ஸ்ரவண கீர்த்தனங்களில் கூட தங்களையே அவர்களுடைய இதயத்தில் தரித்திருக்கிறார்கள் என்பதால் தாங்களே அவர்களுடைய முக்திக்கும் காரணமாகிறீர்கள். ஸ்லோகம் 28. சக்தி, பிரபாவம், மகிமை முதலிய இவைகள் மட்டுமல்லாமல் எல்லா விதத்திலும் எல்லையற்றவராகிய தங்களுடைய எல்லையை இந்திர பிரம்மாதி தேவ சிரேஷ்டர்களாலும் கூட அறிய முடியவில்லை. ஆகாயத்தில் தூசி போல தங்களின் 7 விதமான ஆவரணங்களாகிய எண்ணற்ற பிரம்மாண்டங்களில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற வேதங்கள் பூரணத்தை அடைவது தங்களிடம் மட்டுமே. பிரம்மபுத்திரர்களாகிய ரிஷிகள் இவ்விதம் ஆத்ம ஞானத்தை உபதேசித்த சனந்தன மகரிஷியை திருப்தியுடன் நமஸ்கரித்தனர். இந்த ஸ்ருதி கீதையின் உள்ளே எல்லா வேத சாஸ்திர புராண இதிகாசங்களின் உட்பொருள் அடங்கியுள்ளது. அதனால் இந்த உயர்ந்த ஞான தொகுப்பின் பொருளை அறிந்து உலகத்தில் இது தேவை என்பவர்களுக்கு இதனை கொடுத்து வாருங்கள் என்று நாரத மகரிஷியிடம் கூறினார். நாரதரும் மிகுந்த சந்தோஷத்துடன் பகவானையும் முனிவர்களையும் வணங்கிச் சென்றார். பின்பு அவர் ஸ்ரீ வேதவியாசருக்கு இந்த ஸ்ருதி கீதையை உபதேசித்தார். இவ்விதம் இந்த ஸ்ருதி கீதை எனப்படும் தத்துவ உபதேசமானது 2 அத்தியாயங்களில் 2 உதாரண கதைகளுடன் சகுண ஆராதனையையும் வைஷ்ணவ முக்கியத்துவத்தையும் தெரிவிக்கிறது. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.